கிட்ஸ் வாங்க ஐஆர் கிட்ஸ் பாப்போம். ஆழ்கடலின் இதயத்தில் பவளபுரி என்ற ஒளிரும் நகரம் இருந்தது. அங்கே வாழ்ந்த கடல் கன்னி நீலா எல்லா கடல் உயிர்களின் குரலையும் கேட்கும் தனிச்சக்தி கொண்டவள். ஒரு நாள் மீன்களும் ஆமைகளும் கடல் மாசாகிறது, பிளாஸ்டிக் எங்கும் நிறைகிறது என்று வேதனைப்பட்டதை கேட்ட நீலா கவலையடைந்தாள். ஒரு சிறிய ஆமை பிளாஸ்டிக்கில் சிக்கியதை காப்பாற்றியபோது கடலை காக்க வேண்டும் என்று உறுதி கொண்டாள். நீலா மனித உலகத்திற்கு செல்ல நினைத்தாள். அம்மா, நான் மனித உலகத்திற்கு போகணும். இல்லை நீலா, அது மிகவும் ஆபத்தானது. போதும், இதுதான் இறுதி. ஆனால் மனித உலகம் அவள் மனித ஆபத்தானது. அவர்கள் கடலை உலகத்திற்கு செல்ல காயப்படுத்துகிறார்கள். நீ முயற்சி அங்கே செய்தாள். போகக்கூடாது. ஒரு நாள் நீலா கடலின் ஆழமான பகுதியில் பழமையான ஒரு கோயிலைக் கண்டாள். அங்கே ஒளிரக்கூடிய முத்து இருந்தது. அந்த முத்து ஒரு நல்ல மனம் கொண்ட கடல்கன்னி தொடும்போது அவளுக்கு மனித உலகிற்கு செல்லும் சக்தி தரும் என்று பழமையான கதைகள் இருப்பது நீலாவுக்கு தெரியும். நீலா அந்த முத்தை தொட்டவுடன் ஒளி வெடித்தது. அடுத்த கணம் நீலா கடல் கரையில் இருந்தாள். அவளுக்கு கால்கள் இருந்தன. மனித உலகம் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனித உலகிற்கு வந்த அவள் கடலை நேசித்து தனியாக கடற்கரையை சுத்தம் செய்த அருணை சந்தித்தாள். இருவரும் நண்பர்களானார்கள். பிறகு இருவரும் சேர்ந்து மனிதர்களுக்கு கடலின் முக்கியத்துவத்தை சொல்லி கடலை சுத்தப்படுத்தும் இயக்கம் தொடங்கினர். மெதுவாக மக்கள் விழித்துக் கொண்டனர். கடற்கரைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், கடல் உயிரினங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தனர். கடல் உயிரினங்கள் அனைத்தும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தன. நீலா பவளபுரிக்கு திரும்பியபோது நகரம் மீண்டும் ஒளிர்ந்தது. அப்போது ராணி சொன்னாள், மந்திரம் முத்துகள் இல்ல, நல்ல மனசுள்ள மனிதர்களிடமே உள்ளது. இந்த நாளிலிருந்து மனிதரும் கடலும் நண்பர்களாகி கடல் நம் தாய், அதை காப்போம். Please like the video and subscribe our channel.